அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய கடைசி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்றியத்துடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். இது வெறும் ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட் தான். மீண்டும் ஆட்சிக்கு ஜூலை மாதத்திலே நாங்கள் ஒரு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என்று அவருடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் பிரதமர். இந்த 10 வருட காலத்திலே பாஜக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தது, அந்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றியதா என்பது எல்லோர் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 2014 தேர்தலிலே 2 விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை. இன்னொன்று எதை கம்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுடைய அந்த டாலர் மதிப்பை கம்பேர் பண்ணாங்க. ஐசியூவில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ட்வீட் போட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறித்து திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் குஜராத்துடைய முதல்வராக இருந்தார், எப்படி அது இந்திய மக்களை பாதிக்கும் என்ற வகையில் பல ட்வீட்டுகளை போட்டு தாக்கியிருந்தார். இது எல்லாம் அப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதைவிட முக்கியமாக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, அதை எடுத்து அந்த போராட்ட படங்கள் எல்லாம் இன்னும் நம் கண்முன்னே நிழலாடி கொண்டிருக்கிறது. திருமதி சுஷ்மா ஸ்வராஜ், திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் எல்லாம் எப்படி அந்த ஒரு புல்லட் காட்டில் போயிட்டு மாட்டு வண்டியில் போய் இந்த சிலிண்டர் எல்லாம் வச்சுட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போது பெட்ரோல் டீசல் விலை என்னவாக இருக்கிறது, சிலிண்டர் விலை என்னவாக இருக்கிறது, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் 10 வருடங்கள் ஆட்சியில் செய்த அந்த அலங்கோலங்கள் என்னவென்று நமக்கு தெரிய வரும். எதை சொல்லி ஆட்சியை பிடித்தார்களோ, எதையெல்லாம் மாற்றுவேன் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தார்களோ, அதிலெல்லாம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதைவிட முக்கியமான ஒரு வாக்குறுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 15 லட்ச ரூபா எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வரும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்தால் எல்லா இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும் என்று பிரதமர் பேசியிருந்தார். அதோடைய அர்த்தம் சாமானியர்களான நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் கொண்டு வந்து அதை மக்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லார் வங்கி கணக்குலையும் 15 லட்ச ரூபா விழும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு 2-3 வருடங்கள்லேயே அதை பற்றி எதுவுமே பேசலாம். அதை பற்றி யாராவது கேட்டால் ஒருத்தர் என்ன சொன்னார், எலெக்ஷன் ஜும்லான்னார். திரு அமித்ஷா அவர்கள் அதை எலெக்ஷன் ஜும்லா அப்படின்னாரு. அதை விட ஒரு படி போய் திரு நிதின் கட்கரி, நாங்கள் தேர்தலில் ஜெயிப்போன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினோம், அதை பற்றியெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது அப்படின்னாரு. இதற்கு நாங்கள் கொடுக்கவே இல்லை. பாஜகக்காரர்கள் யாரை கேட்டிங்கனாலும் அப்படியெல்லாம் திரு மோடி அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி 15 லட்ச ரூபா அவர் போட்டார்னு எப்படி சொல்லி, ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு, ஹிந்தி தெரியாது போடான்னு தான் சொல்லணும். இப்படி எல்லாவற்றையுமே ஒரு ஒரு மாய பிம்பத்திலேயே வைத்திருந்தார்கள். அதை விட முக்கியமான இன்னொரு வாக்குறுதியை கொடுத்துருந்தார் பிரதமர். இதுவாது 15 லட்ச ரூபாயாவது அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க கொடுப்போன்னு சொல்லலைங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு வாக்குறுதி என்னென்னா, வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு மீட்டு இங்கே யாரெல்லாம் ரெகுலராக இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பணம் வங்கியில் போடுவேன்னு சொல்லி பேசியவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ ஒரே கேள்வி தான், நீங்கள் பணம் போட வேண்டாம், நீங்கள் போட மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்திய மக்கள் உங்கள் பணத்தை நம்பி இல்லை, உங்களுடைய வாக்குறுதியை நம்பி இல்லை. ஒரே கேள்வி, எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள்? கருப்பு பணம் அவ்வளோ வெளிநாட்டில் இருக்குது, அந்த கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. கருப்பு பணத்தை ஒரு சல்லி பைசா கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து இங்கே மீட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்வார்களா? வாய்ப்பில்லை. ஏன்னா அவர்கள் எதையுமே செய்யவில்லை. இதை விட மிக கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு, கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் யாரெல்லாம்னு சொல்லி லிஸ்ட்டு, அதை ஒரு சீல்டு கவரில் வச்சு தான் அங்கே உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. அதை வெளியிடுங்க அப்படின்னா அதை வெளியிடவும் மறுத்தது பாஜக. ஊழலின் ஊற்றுக்கண் பாஜக. ஸோ இப்படித்தான் இவர்கள் தொடர்ந்து மக்களை ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து, இல்லை ஏதோ ஒரு வெறும் பசப்பு வார்த்தைகளை சொல்லி தொடர்ந்து ஏமாற்றி வந்திருக்கின்றனர். இளைஞர்கள் இந்த அரசாங்கத்தால், ஒன்றிய பாஜகவுடைய அந்த 10 வருட அரசால் மிகவும் பாதிக்கப்பட்டது யார் என்றால் இந்தியாவுடைய இளைஞர்கள். இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டெமோகிராஃபிக் டிவிடன் என்று சொல்வார்கள். அதாவது உலகத்திலேயே 20 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய அந்த
இளம் வயதினர் இந்தியாவில் தானே அதிகம். இது வந்து இந்தியாவிற்கு ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும். ஏனால் இவர்களால் வந்து திறமையாக வேலை பார்க்க முடியும், அவர்களுடைய உடல் உழைப்பை கொடுக்க முடியும். சைனா வந்து ஏஜ்டு பாப்புலேஷன், மற்ற மேலை நாடுகள்லையும் ஏஜ்டு பாப்புலேஷன், இவ்வளோ யங் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து இந்த 10 ஆண்டுகளில் கோட்டை விட்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது என்ன அப்படின்னா பாஜகவுடைய திறமையின்மை. 2 கோடி பேருக்கு, வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் திரு நரேந்திர மோடி, பாஜக. ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா 50 வருடங்களாக காண முடியாத ஒரு வேலையின்மை இப்பொழுது தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இவர்களுடைய திறமையின்மை. எப்படி சிறப்பான திட்டங்களை வகுக்க வேண்டும், இதனால் இவன் கண் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படி விடுறதுக்கு பாஜக ஆளே இல்லை. நடந்து கொண்டிருப்பது ஒரு கன்சல்டன்ட் ராஜ். எல்லாத்துக்கும் ஒரு கன்சல்டன்ட். எதற்கும் அங்கே வந்து ஒரிஜினல் திறமை இல்லாமல், ஒரிஜினல் திறமை பாஜகவுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன திறமை அப்படின்னா பொய் பேசுவது, வதந்திகளை பரப்புவது, இதுதானே அவர்களுக்கு கைவந்த கலை. அவங்கள போய் நீங்கள் வந்து நாட்டை நிர்வகியுங்கள்னா அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஸோ இப்படித்தான் இருக்கிறது இவர்களுடைய இந்த 10 ஆண்டுகால சாதனை. அது சாதனை அல்ல, மிகப்பெரிய வேதனை. இவர்களை 2024 தேர்தலிலே ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப இந்தியாவின் மக்கள் தயாராகிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.